பட்டிமன்றனாவே ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு சின்ன சண்டை இருக்கும், ஒரு அன்பு வெளிப்பாடு இருக்கும். அது கிறிஸ்தவ பட்டிமன்றமாக இருக்கிறபடினாலே வேத வசனம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஜெபம் இருக்கும், பகை இருக்காது, விரோதங்கள் இருக்காது, கோபங்கள் இருக்காது. ஆனால் அன்பு இருக்கும். அன்பை பிரதானமாக இருக்கிறபடினாலே அன்பு இருக்கும். ஆகையால் இந்த அன்பை பிரதானமாக கொண்டு பேசுகிற போது மிக சிறந்த முறையில் பயிற்சியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கேள்வி கேட்டே 100 ரூபா கொடுக்குறேன், 20 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஜனங்களை முழிக்க வைக்கிற ஆட்களும் உண்டு. பைபிள் காலேஜில் அந்த குழந்தை பசங்களாக இருக்க பெரியவங்களையும் மிரட்டுற ஆட்களும் உண்டு. பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கிறவங்களும் இருந்து ஜெபிக்கிறவங்களும் உண்டு. இது எல்லாம் நடத்துகிற டீச்சர் அம்மாவும் இருக்கிறாங்க. இது எப்போ முடிப்பீங்கன்னு, எப்போ வீட்டுக்கு போவேன்னு சொல்லி காத்திருக்கிற அம்மாவும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இடக்காடுல வந்து ஒருத்தர் இங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்படி 6 நபர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல, எல்லாம் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து அக்கறை உள்ளவர்கள், ஜபம் விசுவாசம் கரிசனை உள்ள ஜனங்கள். ஆகையால் பட்டிமன்றம் என்பது எங்கேயோ நடக்கிற ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம். ஆனால் இந்த பட்டிமன்றம் என்பது கிறிஸ்துக்குள்ளாகிற பட்டிமன்றம், தேவனுடைய நீதியும் தேவனுடைய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறா இருக்கு. அப்படின்னால கொஞ்ச நேரம் எல்லோரும் செய்யணும், கவனமாக இருந்து இந்த காரியங்களை கவனித்து மகிழ்ச்சி அடையும்படியாக இதை நான் ஆரம்பிக்கொள்ளேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது எது? ஜபந்தாங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்படிங்கிற ஒரு பிரிவினர் உண்டு. ஜபத்தை மட்டும் வச்சுட்டு என்னங்க பண்ணோம்? விசுவாசம் இல்லாத ஜபம் பிணியாலை ரசிக்குமா? அதனால் விசுவாசம் வேணும் இல்லைங்க அப்படிங்கிற ஒருத்தருக்கு, ஆடாதா விசுவாசத்தையும் ஜபத்தை வச்சு என்ன பண்ண போகிற? வேத வசனம் இல்லாமல் தேவட வார்த்தை இல்லாமல் இதெல்லாம் இருந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு காரியம். இப்படியாக 3 பிரிவாக இங்கே நம்ம நடத்த உள்ளோம். முதலாவது, நாம் எதை தொடங்கினாலும் ஒரு காரியத்தை வச்சு தான் தொடங்குவோம். என்ன பண்ணி? ஜபம் பண்ணி தான் தொடங்குவோம். ஆகையால் ஜபத்தை பற்றி பேசுகிறக்கு நம்ம மத்தியில் கண்மலை ஜபக்குழுவை சேர்ந்த மேரி அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு வணக்கம் போட்டுக்குங்க. மற்றும் மேரிக்கு மட்டும்தான் கை தட்டுவீங்களா? நானும் கண்மலை ஜபக்குழு சேர்ந்தவங்க தாங்க, ஜபத்தை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன்னு சிஸ்டர் ஜெசி சிஸ்டர் நிற்கிறாங்க. அப்புறம் ஜபம் விசுவாசம் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு விசுவாசத்தை குறித்து பேசுவதுக்கு ரொம்ப நேரமாக உட்கார்ந்து படாது பாடுபட்டு முக்கி சாப்பிட்டு முழிச்சு கொண்டிருக்கிற, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிற நமது அருமையான அண்ணன் ஜோதிராஜ் அவங்க வரவேற்போம். இது மட்டும் முடியுமா? விசுவாசத்தை பற்றி அவரா பேசுகிறாரு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அங்கே அந்த மூலநூல்ந்து வந்திருக்கிறேன் நான் இங்கே அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லி சசிரேகா அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் முடிட்டோம். இதுக்கெல்லாம் காலையிலேருந்து நான் எல்லாத்தையும் நிகழ்ச்சியில் நடத்துகிறேன். பைபிள் வசனத்தை நான் தான் கோட் பண்ணி காட்டி பேசிட்டு இருக்கிறேன். என்ன இல்லாமல் நீங்கள் பேசிடுவீங்களா அப்படின்னு வேத வசனமே எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை முதன்மையானது என்று சொல்லி பேச ஹெவன்லி பைபிள் அகாடமி பிரின்சிபால் அவங்க கிறிஸ்டி குணாலன் அவர்களை வரவேற்கிறோம். எங்கள் பிரின்சிபாலே வந்துட்டாங்க.
நாங்கள் வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு டீச்சர் மாதிரியே நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரபாவதி டீச்சர் அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களையும் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரவோசைகள் இருந்ததை போல இவர்கள் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயங்களிலும் மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் முதல்ல எதை ஆரம்பித்தாலும் ஜெபத்தை தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அப்படி பேச விரும்பலை. எதையுமே செய்யறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் இல்லை, அதுலேருந்து பேசலாம் நினச்சேன், மனசு கேட்க மாட்டுது. அப்போ வேதவசம் நாங்கள் இல்லையா, இப்படி இவங்களுக்குள்ளேயே பார்க்குற பார்வையை பார்த்தா முதல் நான் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணும் போல தெரியுது. அதனால் ஜெபத்தை பற்றி பேசுவதற்கு நமது பக்கத்தில் இருக்கிற முதல் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மேரி சிஸ்டர் அவங்க நாங்கள் வரவேற்கிறோம். அதை பற்றி அவங்க பேசுவாங்க. 3வது முறை இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு 3வது முறையும் நான் பேச கிருபை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜார்ஜ் பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் பேச வந்த தலைப்பு ஆவிக்குரிய வாழ்வில் நாம் வளர தேவையானவை என்ன அப்படின்ற பாகத்தில் நான் வந்து ஜெபன்ற தலைப்பில் வந்து நான் பேச வந்திருக்கேன். இப்போ பைபிளில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் யோபுவை நம்ம எடுத்துக்கலாம். யோபு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தா தன்னுடைய சிநேகிதனுக்காக அவர் வந்து ஜெபம் பண்ணார். சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். வேத வசன வார்த்தையினாலோ விசுவாசத்தினாலோ வந்து தேவன் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு என்னால் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேலை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தா தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் வேதம் வாசிக்கல, விசுவாசத்தோடு அவன் உட்கார்ந்து இருக்கல. சிங்கக்கவியில் போடும்போது கூட இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனும் ஜெபிக்கிற தேவனும் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய ஜெபம் தான் அவனுக்கு வந்து அது உதவியாக இருந்துச்சு. அப்புறம் லூக்கா 3:21-22 பார்த்தீங்கன்னா இயேசுவை என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கினார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம்னா புறா இறங்கி வரும், வரும் பார்க்கலாம் நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எது எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோமா இல்லை விசுவாசத்தோடு நம்ம உட்கார்றோமா? முதலாவது பாஸ்டர் கூப்பிடு, இல்லைன்னா ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணி தொடங்கலாம் தான் நம்ம சொல்கிறோம். எல்லா காரியமும் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஜெபிக்கிறோமா? தொடக்கமும் முடிவும் ஜெபந்தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோவாக தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அப்போஸ்தலர் 12:4-5 பார்த்தீங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அடைக்கும்போது சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க, பைபிள் வாசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்களா? இல்லை, விசுவாசத்தோட வந்து பேதுரு வெளியே வந்துருவார்னு உட்கார்ந்துருந்தாங்களா? இந்த சம்பவத்தில் எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாம் பைபிள் படிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சொல்லு. இல்லை கேட்டேன், நான் சும்மா தான் கேட்டேன். பைபிளில் இருந்து நான் பார்த்தாலுமே இதில் வந்து ஜெபம் முக்கியத்துவம்னு என்னால் சொல்ல முடியும். அவங்க சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது சிறைச்சாலை கதவுகள், தேவதூதர் வந்து சிறைச்சாலை கதவுகளும் சங்கிலிகளும் கலற்றப்பட்டு உடைக்கப்பட்டதுனால பேதுரு வந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தார். இது இப்போ பேதுருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஜெபம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பேதுரு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வானம் திறக்கப்பட்டது. 4 மூலையிலும் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட பெரிய துப்பட்டிகளை அவன் வந்து தரிசனத்தின் மூலமா ஜெபம் பண்ணும்போது தான் தரிசனங்களை வந்து அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்டு தானே வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம வந்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? சாப்பிடும்போது ஜெபம் நான் பார்த்தேன். ஜெபம் இப்போ சாப்பாடே நம்ம வாங்கினாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கிறோமா? ஏசப்பா நீங்க இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம்ல. அப்ப லெக் பீஸ் மேல கை வச்சு ஜெபம் பண்ணீங்க. பீஸா வர தூக்கிட்டு போன விசுவாசத்தோடு. சரி சொல்ல. அப்புறம் எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்காக வேண்டி உபவாசித்து 3 நாள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஜெபித்தாள்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அன்னாலை எடுத்துக்கலாம். அன்னாள் பார்த்தீங்கன்னா தனக்கு குழந்தை இல்லாதபடியினால அவள் தன்னுடைய கண்ணீரை சிந்தி தேவனுடைய பாதத்திலே அழுது ஜெபித்ததுனால தான் அவருக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை சாமுவேலை
ஆண்டவர் கொடுத்தாரு. ஜெபத்தின் முக்கியத்துவம் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு எத்தனையோ எச்சரிப்பு. இதை ஒரு எச்சரிப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜெபம் இல்லாத விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா விசுவாசம் நமக்கு தேவையில்லை, ஜெபம் தானே நமக்கு. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறது நம்ம ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரு. ஏன் இதையெல்லாம் ஏன் கேட்குறீங்க? ஏசப்பாவே ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி மத்தேயு 5 சொல்லியிருக்காருல்ல, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? எங்க முழுசா சொல்லுங்க. இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் நம்மளோட பழைய ஏற்பாடு தொடக்கம் முதல் முடிவு வரை பார்த்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி நிறைய இடத்துல தேவன் சொல்லியிருக்காரு. மலை பிரதேசத்தில் ஆண்டவர் வந்து ஜனங்கள் மத்தியில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது கூட எல்லாருமே பசியாக இருந்தபோது கூட யார் இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கும்போதே 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் முதலாவது வாங்கி ஜெபம் பண்ணி தான் சீஷர்கள் இடத்துல கொடுத்தாரு. அதனால் ஜெபந்தான் முக்கியம்னு சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை அருமை அருமையா. எப்போ ஜெபம் இல்லைன்னா எதுவும் இல்லைப்பா. ஜெபந்தான் வாழ்க்கை. நீங்கள் விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த அந்திரையா மீன் வாங்கும்போது சின்ன பையன்கிட்ட தான் வாங்கினார். அந்த பையன் விசுவாசத்தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பி வரும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி, இல்லைன்னா விசுவாசம் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அந்த 5 பேர் அப்பத்தையும் 5000 பேர்த்துக்கு வர காரணம் ஜெபமே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் உங்கள் வாழ்க்கையோட எல்லா மூல காரணத்துக்கும் ஜெபமே அப்படின்னு. அப்படி ஜெபம் இருந்தங்காட்டி தான் ஜெபக்குள்ளே சேர்ந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் தான் இங்கே கொண்டு வந்திருக்குது, இன்றைக்கி இங்கே நிறுத்தி வச்சுருக்குது. அதுக்காக எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் யாரையுமே பார்க்காம விசுவாசத்தை மட்டுமே வீட்டில் வச்சுருந்தா இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியுமா? வேத வசந்தையே வீட்டில் பேசியிருந்தா காரியம் நடந்திருக்குமா? அதனால் ஜெபந்தான் முக்கியம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க.